2 வருஷத்துக்கு முன்ன ஒரு 20 ஆடு இருந்தால் ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் சம்பாதிக்கலாம். அதில் தான் நாங்கள் முன்னேறணும். இப்போ வந்து இந்த ஏரி வேலை வந்ததுனால ஆளும் கிடைக்கிறதில்ல, நாங்கள் பயிரும் பண்ண முடிறதில்ல, எங்கள் பசங்களாம் யாரும் வீட்டில் இல்லை. அப்போல்லாம் நெல் விளைஞ்சாக்க 100 புடி நெல் வரைக்கும் விளையும். அது ஆனால் என்னால் அது நீச்சல் அடிக்க முடியல. சின்ன வயசில் நீச்சல் அடிப்பேன், இந்த வயசுல உங்களால அடிக்க முடியல. அது அப்புறம் தப்பி மேலே ஏற்றி அப்புறம் வேற ஆளுங்களுக்கு விட்டு அதை எடுத்து விட்டேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறவங்க வந்து இவங்க பேர் வந்து சுலோசனா அம்மாள். இவங்க வயசு வந்து 70. இவங்க வந்து ஆடு வளர்ப்பு துறையில் வந்து ஒரு 24 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்களுக்கு. இவங்களை பற்றி இவங்களோட வாழ்க்கை வரலாறு, இவங்க விவசாயத்துலேயும் ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்களுக்கு. இவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சரி வாங்க போகலாம். நாங்கள் வந்து 24 வருஷமாக ஆடு வளர்க்குறோம். சின்ன குட்டி மாதிரி அது அப்பவே சினையாக இருந்தது. அப்புறம் எங்ககிட்ட வந்து குட்டி போட்டு அந்த குட்டி வந்து கிடா குட்டி, அது நல்லா வளர்ச்சி வந்தது. அது ஒரு 7-8 மாதத்தில் ஒரு 3030 ரூபா விட்டுச்சு. என்ன மாதிரியான உணவெல்லாம் கொடுப்பீங்க நீங்கள் ஆட்டுக்கு? உணவு எதுவும் வந்து நாங்கள் பெருசாக கொடுக்குறோம். எங்களுக்கு நிலம் இருக்குது, அதில் மேய்க்குவோம். வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் புண்ணாக்கு தண்ணி வைப்போம். புளியாங்கொட்டை நொய் அது இதெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம். நொய் மேய்க்கிறது, அந்த புண்ணாக்கு தண்ணி கொஞ்சம் வைப்போம், அவ்வளோதான். மற்றபடி எங்கள் நிலத்தில் எதுனா பொட்டுங்க, தோர வேலையும் கொள்ளு வேலையும் அந்த பொட்டு வைப்போம், சாப்பிடுவோம். ஸ்பெஷலாக எதுவும் கேரெல்லாம் எடுத்து பார்த்துக்க மாட்டோம். ஸ்பெஷலாலாம் நாங்கள் எதுவும் இது வரைக்கும் வைக்கிறதில்ல. அப்புறம் ஒரு ஆடு வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடுது? ஒரு வருஷத்துக்கு வந்து 2 குட்டி ஆடு. ஒரு சில ஆடு வந்து ஒரு சில ஆடு ரெட்டை குட்டி போடும், சில ஆடுங்க ஒற்றை குட்டி தான் போடும். அது ஒரு வருஷத்துக்கு 2 குட்டி போட்டாக்கா அப்போ வந்து கம்மி விலை. இப்போ வந்து ஒரு குட்டினுடைய விலை 6 மாதம் ஆனால் 7000-8000 வச்சுருக்கு. 7000-8000 வைக்குது. 7000. இப்போ சுத்தம் சமீபத்தில் நாங்கள் ஒரு குட்டி வந்து 3 குட்டி வந்து 27,000 ரூபாய்க்கு இருக்கும். இப்போ இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இதில் இந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து ஏதாவது சின்ன உடம்பு சரியாதாச்சுனாக்கா டாக்டர் கூட ஊசி போட்டுருவோம். அது சரியாயிடும். எங்களுக்கு இது வரைக்கும் ஆட்டில் வந்து அவ்வளோதான் நஷ்டம் எதுவும் பண்ணுறது கிடையாது, நல்லா லாபம் தான் கிடைக்கும். மேய்க்கிறதா சரி, அவ்வளோதான். நாங்கள் தீனியெல்லாம் எதுவும் பெரும்பாலும் வைக்க மாட்டோம். நீங்களே எதனா நாட்டு வைத்தியம் அது மாதிரி எதனா பண்ணுவீங்களா? இல்லை நாட்டு வைத்தியம் கூட எதுவும் பண்ணுறதில்ல. உடம்பு சரியில்லாம் ஊசி போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி சின்னதுனா வயிற்று வலி, மாடு மேப்பு எடுக்கலைன்னா சோடா மாவு இந்த வெல்லம் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சு கொடுத்தோம், ஆனால் சரியாக போயிடும். மாடெல்லாம் வச்சுருக்கீங்களா? எவ்வளோ மாடு கூட இப்போ கூட இருக்குது. மாடு 7-8 மாடு இருக்குது என்கிட்ட. இப்போ நீங்கள் மழைலாம் பேஞ்சா அது எப்படி தாங்கும்? எவ்வளோ எங்கே அதுக்கான இடம்லாம் வச்சுருக்கீங்களா? மழை பெஞ்சு எங்கள் நிலத்துல இருக்குது, கொட்டாய்க்கு ஓடி போயிடுவோம், அப்புறம் கொண்டாந்து உணவு மேயும். மாடு பாலெல்லாம் நீங்களே எடுத்துக்கிறீங்களா இல்லை வெளியில்? வந்து வீட்டுக்கு முன்னையெல்லாம் பாலுக்கு போய் விற்றுருந்தோம். இப்போ வந்து பால் எடுத்துன்னு போகிறதுக்கு யாரும் ஆள் இல்லை, அதனால எங்கள் வீட்டுக்கு மட்டும் வச்சுன்னு நிறுத்திக்கணும். பால் விற்கிறதில்ல. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து எங்கள் பசங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எருமாடு வாங்கி பால் தான் ஊற்றிருந்தோம். அதில் தான் நாங்கள் முன்னேறணும். அந்த எருமாடு பால் ஊற்றி தான் நாங்கள் முன்னேறினது. எங்கள் பசங்களை படிக்க வச்சது எல்லாமே அதில் தான் நாங்கள். இப்போ வந்து எருமாடெல்லாம் கிடையாது என்கிட்ட. அது பார்க்கறதுக்கு காலையில் எங்கள் பசங்களாம் வெளியில் போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் அங்கே இருக்கிறேன் வீட்டில். அதனால் அதெல்லாம் பார்க்க முடியாதனால எருமாடெல்லாம் இல்லை. சீக்கிரமாக மாடு ஒரு 7-8 மாடு வச்சுக்கின்னு ஆடு வச்சுன்னு அதெல்லாம் வளர்த்துனுக்குறோம். என்ன மாதிரி விவசாயம்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? விவசாயம் பருத்தி போடணும். பருத்தி, நெல், துவரை. அதாவது பருத்தி இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன நல்ல பருத்தி விளையும். அப்போல்லாம் எங்கள் பசங்க வீட்டில் இருந்தாங்க. பருத்தின்னா எங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்குது, அது பூரா போடுவோம். பருத்தி போட்டாக்க அது ஒரு 50 குண்டால் பருத்தி அப்படி வரும். 50 குண்டால்னா எத்தனை கிலோ அது மாதிரி என்ன இருக்குதா? கிலோ கணக்கெல்லாம் இப்போ இல்லை, மூட்டை கணக்கு தான். ஒரு மூட்டைக்கு வந்து 50 கிலோ. 50 கிலோ பிடிக்கும். 50 கிலோ. ஒரு மூட்டைனா ஒரு குண்டாலா? 2 மூட்டை ஒரு குண்டால். 2 மூட்டை ஒரு குண்டால். அப்போனா வந்து 50 குண்டால்னா 100 கிலோ ஒரு குண்டால். ஆள் கிடைக்கும், பருத்தி எடுக்கும், களை எடுக்கும், எல்லாத்துக்கும். இப்போ வந்து இந்த ஏரி வேலை வந்ததுனால ஆளும் கிடைக்கிறதில்ல, நாங்கள் பயிரும் பண்ண முடிறதில்ல, எங்கள் பசங்களாம் யாரும் வீட்டில் இல்லை. அதனால சும்மா சிம்பிளாக ஏன்னா வீட்டு வரைக்கும் பண்ணி இது ஆடு மாதிரி தான் நிலத்தில் விட்டு பெருசாக அது பல விவசாயம் பண்ணுறதில்ல. இந்த ஏரி வேலை பிரச்சனைனால, இந்த ஏரி வேலைனால ஆளுங்க கிடைக்கிறதில்ல, அதனால விவசாயம்லாம் பண்ண முடியல. சிக்கனமாக வீட்டு வரைக்கும் பண்ணிக்கிறோம். அப்போல்லாம் நெல் விளைஞ்சாக்க 100 புடி நெல் வரைக்கும் விளையும். ஒரு 100 புட்டினா எவ்வளோ இருக்கும்? அதுனாக்க 10 வல்லம் ஒரு மூட்டை, ஒரு புட்டிக்கு வந்து 4 மூட்டை, அந்த மாதிரி கணக்கு.
ஒரு மூட்டைனா அந்த 50 கிலோ மூட்டை இருக்கும், அவ்வளோ 50 பெருசு. கிலோ மூட்டை இருக்கும். ஆ அப்படியெல்லாம் அப்போ விளையும். இப்போல்லாம் விளைய முடியறதில்ல, ஆளுங்க கிடைக்கிறதில்ல, ஆ பயிர் பண்ண முடியறதில்ல. எங்கள் பசங்களும் வீட்டில் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. 2 ஆள் ஆர்மிக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் சூப்பர்வைசர் இது காஷ்மீர் சூப்பர்வைசர் போயிட்டாரு. அதனால் இப்போது ஒரு ஆள் வந்து கவுன்சிலர் ஆகிறாரு. அதனால இப்போ எங்களுக்கு வந்து பயிர் பண்ண முடியல, ஆள் கிடைக்கல, வேலை செய்ய முடியல. இப்போ எங்கள் சின்ன பையன் ஆர்மியில் இருக்கிறான். அங்கே கூட அந்த விவசாயம் பண்ணிக்கிறான். ஒரு 3/4 ஏக்கரா நிலம் கையிலேயே கொத்தி வாங்க குவார்டர்ஸ் பக்கத்தில். குவார்டர்ஸ் பக்கத்தில் தோட்ட பயிரெல்லாம் பண்ணிருக்கிறோம். ஓ எங்கள் பசங்களுக்கு விவசாயம்னா ரொம்ப ஆசை. ஆ எல்லா பசங்களுமே விவசாயம் ஆசை, நிறைய வேலை செய்வாங்க விவசாயத்தில். எங்கள் பெரிய பையன் இன்னும் ரொம்ப விவசாயத்தில் ஜோராக செய்வான். ஓ எங்களாலையும் ஆள் பிடிச்சின்னு வருவான், காசு கொடுப்பான், வேலை செஞ்சு முடிச்சிருவான். விவசாயம்னா ரொம்ப ஆசை எங்களுக்கு. இப்போ வந்து பண்ண முடியல. எனக்கு வந்து 70 வயசாகுது. 70 இப்போதான் ஆடு தான் வைப்போம். எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் வேணாம் விற்றுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அது விற்க என்னால் முடியாத வச்சுன்னு வளர்த்துன்னு தான் இருக்கிறேன். மாடு அதுமாரி தான் வளர்த்துருக்குறேன். இங்கே இருந்தால் உங்களுக்கு நேரம் போகிறதும் தெரியாது. அது கூட நேரம் வீட்டில் தான் எனக்கு பிடிக்கல. அதனால அப்படியே நிலத்து பக்கம் வந்துட்டு ஆடு மாடு பார்த்துன்னு அப்படியே தேங்காய் தோப்பு இருக்குது, அப்படியே தென்னை மரத்தை பார்த்துன்னு அப்படியே பார்த்துன்னு அதையும் பார்த்துன்னு இதையும் பார்த்துன்னு அப்படியே நிலத்துக்க பார்த்துன்னு அப்படியே காத்தோட்டமாக பொழுது போகுது. வீட்டில் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொழுது போகிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த ஆடு மாடுக்கு எதனா ஆபத்து அது மாதிரியெல்லாம் எதனா வந்துருக்குதா? அது மாதிரி ஒன்றும் பேர் ஆபத்தெல்லாம் வர்றதில்ல. ஒரு ஆடு மேய்ச்சினும் போது ஒரு குட்டி கிணத்துல விழுந்துருச்சு. அது வந்து அதை காப்பாற்றணுன்னா ரொம்ப இதோட போய் கிணத்துல இறங்கணும் நான். அது ஆனால் என்னால் அது நீச்சல் அடிக்க முடியல. சின்ன வயசில் நீச்சல் அடிப்பேன், இந்த வயசில் அடிக்க முடியல. அது அப்புறம் தப்பி மேலே ஏற்றி அப்புறம் வேற ஆளுங்களுக்கு விட்டு அதை எடுத்து விட்டேன். அப்புறம் இன்னொரு வாட்டி கடாயை கிணத்துல முடிச்சு, பெரிய கடாயை. அப்போ எங்கள் சின்ன பையன் வீட்டில் இருந்தான். அவன் மரம், ஒரு கிணத்து பக்கத்தில் மரம், அந்த மரத்தில் கவுரு கட்டிட்டு தூக்கி அப்படியே தோல் மேலே வச்சு மேலே வந்துட்டான். 2 வாட்டி ஒன்று போச்சு ஆடு கிணத்துல. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் அப்படியே நஷ்டம் ஆகிறதில்ல. ஆட்டில் லாபம் தான் கிடைச்சிது. விவசாயத்துலேயும் சரி ஆடுலேயும் சரி அப்போல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து விவசாயம் பண்ண முடியல எங்களால். விவசாயம் இப்போ முக்கியம்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பயிர் தான் உயிர்னு யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. அப்போ வந்து எங்களுக்கு பயிர் தான் உயிராக நாங்கள் வாழ்ந்துருந்தோம். இப்போ 20-30 வருஷத்துக்கு முன்ன. இப்போ வந்து அது மாதிரி பார்க்க முடியல எங்களால், ஆள் கிடைக்கல. எங்கள் பசங்க இப்போ வந்தாலையும் வெளியிலேருந்து வந்தால் கூட இப்போ வந்தாலையும் பயிர் பண்ண ஆசை பண்ணுவாங்க, நிலத்துலலாம் வேலை செய்வாங்க. எங்கள் பசங்க வெளியிலேருந்து வந்தால் கூட. நம்ம இப்போ சுலோச்சனா அம்மாள் பற்றி பார்த்தோம்ல, அந்த ஸ்டோரி வந்து உண்மையிலே கேட்குறதுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது. ஒரு சில விஷயம் வந்து அவங்க சொல்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சரி நாமளும் வந்து என்னன்னு சொல்லி அதை பற்றி கற்றுக்கணும். ஆக்சுவலாக என்ன ஃபார்மிங்னா என்ன, அதில் என்ன கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அது என்னென்ன நம்ம பண்ண போகிறோம், மேபி நம்மளோட ஃபியூச்சர் யூஸ் ஒரு சாட்டர்டே சண்டேஸில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி, ஒரு வீக்கெண்ட்ஸில் பண்ணுற மாதிரி, இல்லை மந்த்லி ட்வைஸ் வந்து நம்ம எதனா சின்னதாக பண்ணுற மாதிரி, இல்லையா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டுமாவது நம்மளோட ஹோம் கார்டனிங் வந்து செய்யற மாதிரி, அது மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கற்றுக்கணும் கண்டிப்பாக.